ஸல்லல்லாஹு அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அருமை தோழரே, தினந்தோறும் மாலை பொழுது 3 தடவை இந்த கலிமாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இந்த வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் 3 வேளை சொன்னால் மாலை பொழுதில் எந்த விதமான தீங்குகளும் உங்களை வந்து அடையாது. இன்னைக்கு நாம ஒரு பாதுகாப்பான வீட்டை கட்டி இருக்கிறோம், ஒரு அழகான ஒரு பாதுகாப்புல இருக்கிறோம். அதனால எந்த விஷயத்தையும் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஆபத்து என்பது எதன் மூலமாக வரலாம், எப்படியும் வரலாம், யார் ரூபத்திலும் வரலாம். சாப்பிடக்கூடிய உணவிலும் கூட ஆபத்து வரலாம், குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கூட ஆபத்து வரலாம், அடுத்த கால் எட்டி எடுத்து வைக்கிற பொழுதும் ஆபத்து வரலாம். எல்லாவற்றிலும் நமக்கு அல்ல ஆபத்தை வைத்திருக்கிறார். வெறும் விஷயத்துல மட்டும் நமக்கு ஆபத்து இல்லை, எல்லாவற்றிலும் அல்லா நமக்கு ஆபத்தை வைத்திருக்கிறான். எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டிதான் இந்த கலிமாக்களை நபிகளார் அந்த சஹாபிக்கு கற்றுத்தந்தார்கள். நாம் கவனிக்கணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வரும். அதை எதிர்கொள்வதற்கு நபிகள் நாயகம் மனிதர்களை காட்டவில்லை. இந்த ஏரியாவுக்கு போ, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் உனக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் யாரையும் அட்ரஸ் கொடுத்து அனுப்பல. நீ இந்த ஏரியாவுக்கு போ, இங்கே ஒருத்தர் இருப்பாரு, இவரை போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சரியாயிரும். மனிதர்களை சாடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்களை யாரோடு தொடர்புடையதாக ஆக்கிறார் என்றால் அல்லாஹோடு தொடர்புடையதாக ஆக்கிறார். உனக்கு தேர் கொட்டினாலும் பாம்பு கொட்டினாலும், உன்னை யாரு தீங்கு செய்தாலும் உனக்கான முழு பாதுகாப்பு உன் ரப்பிடத்திலிருந்தான் வர வேண்டும், மனிதரிடந்து வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வோடு இணைப்ப, அல்லாஹ்வோடு ஒரு அற்புத பாலத்தை பெருமானார் இந்த வார்த்தைகளின் மூலம் கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், எல்லா காலத்திலும் மனிதனுக்கு ஆபத்து இருக்கிறது. எது வந்தாலும் விரட்ட வேண்டும், வெறுமனே வாயால சீ போ அப்படின்னு விரட்டுறதல்ல. நம்ம இடத்துல அந்த ஈமான் வலு பலமிக்கதாக இருந்தால்தான் நாம் ஓதுகிற வார்த்தைகளுக்கு அல்லாஹ் ஆற்றலை தருவான். எல்லாரும் தான் ஓதுறாங்க, ஆனா அதுல ஒரு பவர் இருக்காது. அந்த வார்த்தைகள்ல ஒரு பவர் வேண்டும் என்றால் ஓதக்கூடிய உள்ளங்களிலே ஈமான் பவர் மிக்கதாக, அது பலமிக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பலம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தொழுகை நாம் கடமையை தவற விடாமல் தொழுதாலே போதும், நம் ஈமான் பலமிக்கதாக வந்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், மன் மாத்த, யார் மௌத்தாகும் பொழுது வஹலமோ, அறிந்தவராக அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு மௌத்தாவாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார் என்றார்கள் கண்மணி நாயகம். உயிரை விடுகிற பொழுது ஒரு உறுதிமிக்க எண்ணம், நான் கண்டிப்பாக அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்தாலே அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு உனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்களில், எத்தனையோ இஸ்லாமிய முஸ்லிம் வீடுகளில் நாம் பார்க்கிறோம், தங்கள் வீடுகளில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள், ஆபத்துகள், பல குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள். இஸ்லாமிய குடும்பங்களில் உடல் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான நோய்கள், மன ரீதியான பிரச்சனை, மன ரீதியான சங்கடங்கள், மன அழுத்தங்கள், சில குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், ஆபத்துகள், நோய்கள், திடீர் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சங்கள், குடும்பங்களில் திடீர் ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்கள், இவை எல்லாத்துக்கும் உடனடியாக நிவாரணமும் உடனடியாக வெற்றி காண வேண்டும் என்றால் வீட்டில் உள்ளவர்கள் யாராவது, குறைந்தபட்சம் ஒரு நபராவது ஈமானில் பலமிக்கவராக, எல்லாரும் ஈமான பலமிக்கவனா இருக்கணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வீட்டில் யாராவது ஒருவர் பலமிக்கவராக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து அவர்கிட்ட ஓதின செய்ய ஷிஃபாவை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்களில் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் நிறைய இஸ்லாமிய தாய்மார்கள் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். வருவது தவறல்ல, உங்களிடத்துல ஈமான் இருக்கு, உங்களுக்கு சூரா ஃபாத்திஹா தெரியும், உங்களுக்கு இக்லாஸ் தெரியும், நீங்க ஓதி ஊதுனாலே உங்களுக்கு